பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெற்றி விவரங்கள். மோனிஷா, தமிழ்நாட்டினுடைய மிக கோரமான காவல் நிலைய மரணங்கள்ல ஒன்று இந்த சாத்தான்குளம் மரணம். தந்தை மகன் 2 பேர் காவல் நிலையத்துல ஒரு 10 பேரால காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் 10 பேரால அடிச்சு துன்புறுத்தப்பட்டு அதனால் உயிரிழந்திருந்த சம்பவம் மிகப்பெரிய அளவுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது. அந்த வழக்கினுடைய விசாரணை 5 வருஷமா நடந்துகிட்டு இருந்த 5.5 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருந்த மதுரை மாவட்ட நீதிமன்றத்துல 6 நீதிபதிகள் விசாரிச்சாங்க. சிபிஐ 2400 பக்கம் உள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதுல இன்னைக்கு முக்கியமான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், எஸ்ஐ பாலகிருஷ்ணன், எஸ்ஐ ரகு கணேஷ், தலைமை காவலர் முருகன், காவலர்கள் சாமதுரை, முத்துராஜ், செல்லதுரை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில்முத்து ஆகிய 9 பேரும் குற்றவாளிகள் தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்குது. மொத்தம் 10 பேர்ல ஒருத்தர் எஸ்ஐ பால்துரை உயிரிழந்த மீதி இருக்க 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்குது. இதை அவங்க நடந்தது கொலை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டதாக நீதிபதி சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுல மாற்று கருத்துல அது கொலைதான் தீர்மானிக்கப்பட்டிருக்காரு நீதிபதி சொல்லியிருக்காரு. தண்டனை விவரங்கள் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் அப்படிங்கிற விவரத்தை சொல்லியிருக்காரு. 9 பேரும் குற்றவாளிகள் அப்படிங்கிறது முழுமையாக இப்பொழுது நீதிபதி முத்துக்குமரன் உறுதி செய்து அவருடைய தீர்ப்பை பிறப்பிச்சிருக்காரு. இவங்களுக்கு யாருக்கு என்னென்ன தண்டைகள், ஏன்னா அவங்க எல்லாருக்கும் கொலை செய்தது, சாட்சிகளை மறைத்தது, சட்டத்துக்கு புறம்பாக அவங்களை கூட்டிட்டு போய் விசாரணை நடத்தது, இப்படி பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதனால பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்வது, எந்தெந்த பிரிவின் அடிப்படையில் யாருக்கு எவ்வளவு ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்படுது, யாருக்கு என்னென்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படுது அப்படிங்கிற விவரங்கள்லாம் 30ஆம் தேதி தெரிய வரும். அதுக்கு முன்னதாக இப்பொழுது கொலைதான் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்குது. இதுல தொடர்ச்சியாக எவ்வளவு தூரம் அவங்க டார்ச்சர் பண்ணாங்க, எவ்வளவு தூரத்துக்கு அவங்க எல்லோரும் துன்புறுத்தப்பட்டார்கள், எவ்வளவு கொடூரமாக அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் நீதிபதி அவருடைய இந்த தீர்ப்பு விவரத்துல குறிப்பிட்டு வரார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஆக இந்த 5.5 ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த வழக்கினுடைய விசாரணை முழுமையாக நிறைவுற்று இவர்கள் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. மோனிஷா, வெற்றி இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். இவ்வழக்கு குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கருணாகரன். 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 9 பேரும் இந்த கொலை வழக்கில் எந்தெந்த விதங்களில் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், அது குறித்த விவரங்கள். ஆம் மோனிஷா, அதாவது இந்த கொலை வழக்கு இரட்டை கொலை வழக்காக பார்க்கப்படுகிறது. தந்தை மகன் 2 பேரும் கொலை செய்யப்பட்டுள்ளனர். அதில் நீதிபதி இதுவரை நடந்த வாதங்கள் மற்றும் அந்த இதில் வாசித்த பிறகு இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்று அறிவித்துள்ளார். இதன் மூலம் அவர்களுக்கு அந்த கொலை குற்றம் ஏற்கனவே 302 போடப்பட்டுள்ளது 302 ஐபிசி. எனவே அவர்கள் கொலை குற்றம் என்று உறுதிப்படுத்தியுள்ளார். எனவே இவர்களுக்கு குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை உறுதி செய்யப்படும் தண்டனை விவரத்தின் பொழுது மேலும் இதற்கு உச்சபட்ச தண்டனை அளிக்க வேண்டும் என்று சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிடுவார்கள். அன்று, அதாவது வருகிற 30ஆம் தேதி, அந்த 30ஆம் தேதி அன்று ஒவ்வொரு நபருக்கும் அந்த தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும். மேலும் அதற்கு முன்னதாக அந்த குற்றவாளிகள் 9 பேருக்கும் மனநிலை பரிசோதனை செய்து மத்திய அரசும் மாநில அரசும் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அவர்களுக்கு அபராதம் விதிப்பது குறித்து அவர்களுடைய வரவு, அதாவது சம்பளம் குறித்த தகவலும் கேட்டு சொல்லியுள்ளார். எனவே வருகிற 30ஆம் தேதி அந்த 9 பேருக்கும் என்னென்ன தண்டனை விதிக்கப்படும் என்று கூறியுள்ளார். ஆனால் இன்று இதுபடி 302 கொலை என்பது உறுதியாகி உள்ளது என்று உறுதிப்படுத்தியுள்ளதால் ஆயுள் தண்டனை உறுதிப்படுத்தப்படுகிறது. அதுவும் 2 கொலை வழக்கு என்பதால் இரட்டை ஆயுள் தண்டனை அறிவிக்கப்படும். அந்த இரட்டை ஆயுள் தண்டனை என்பது ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டுமா அல்லது ஒன்று முடிந்த பிறகு அந்த தண்டனை அனுபவிக்க வேண்டுமா என்று நீதிபதி அன்றுதான் தெரிய வரும். எனவே இந்த கடந்த 6 ஆண்டுகளாக மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்று அந்த மொத்தம் 10 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருந்தனர். அதில் ஒருவர் பால்துறை இறந்து விட்டார். எனவே இந்த 9 பேரும் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், எஸ்ஐக்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட காவலர்கள் 9 பேரும் தண்டனை விதிக்கப்படுகிறது என்று அவர்கள் குற்றவாளிகள் என்று இன்று உறுதிப்படுத்தியுள்ளார். அந்த விரிவான தண்டனை பின்னர் அறிவிக்கப்படும். குறைந்தபட்சம் இது இரட்டை கொலை வழக்கு என்பதால் அது இரட்டை ஆயுள் தண்டனையாக விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்த வழக்கின் முக்கியமான விவரம் என்னவென்றால்
இந்த வழக்கில் வந்து அந்த காவல் நிலையத்தில் அந்த சமயம், அந்த தாக்குதல் நடந்த சமயம் பணியாற்றிய காவலர்கள், பெண் காவலர்கள் பியூலா மற்றும் வந்து ரேவதி ஆகியோர் மற்றும் வந்து ஒரு SSI ஆகியோர் வந்து கண்ணுற்ற சாட்சிகளாக அவங்க வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, நம்ம வந்து நான் உள்ள போகும்போது அங்க அவங்கள வந்து அரை நிர்வாணப்படுத்தி தந்தையும் மகனையும் வந்து லத்தியால் வந்து தாக்கினார். மேலும் வந்து அங்கு சிந்திய ரத்தங்களை துடைக்க சொல்லினார் போன்ற ஒரு ஆதாரபூர்வமான கண்ணுற்ற சாட்சிகளாக பதிவு செய்வது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று இந்த வழக்கில் வந்து மிகவும் மேலும் முக்கியமான என்னவென்றால், அந்த வழக்குல வந்து இந்தியாவிலேயே முதலாக அந்த காவல் நிலையத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஆவணங்களை பரிசோதிக்க சென்ற சம்பவம் நடந்த பொழுது ஆவணங்களை சேகரிக்க சென்ற அந்த நீதிபதி, கோவில்பட்டி நீதிபதி பாரதிதாசன் சென்றார். அப்பொழுது அவருக்கு அனுமதி வழங்கவில்லை. எனவே வந்து அந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, அந்த காவல் நிலையத்தை வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் எடுத்து ஆவணங்களை சேகரித்தனர். அதன் மூலமே தற்பொழுது தடய அறிவியல் ஆவணங்கள் மூலமாகவும் சான்றாவணங்கள் மூலமாகவும் மற்றும் வந்து அந்த சாட்சிகள், கண்ணுற்ற சாட்சிகள் மூலமாகவும் இந்த தந்தை மகன் கொலை வழக்கில் வந்து அந்த 9 பேருக்கும் தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொலை வழக்கும் உறுதி என்று கூறியுள்ளார். எனவே வந்து இதற்கு வந்து குறைந்தபட்சம் இரட்டை ஆயுள் தண்டனை விதிப்பது உறுதியாகி உள்ளது. அதே நேரத்தில் இந்த இரட்டை ஆயுள் தண்டனையை வந்து ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டுமா அல்லது வந்து அடுத்தடுத்து அனுபவிக்க வேண்டுமா, கூடுதல் தண்டனை எதுவும் உள்ளதா என்பது குறித்து வருகிற 30ஆம் தேதி தான் தெரிய வரும். அதற்கு மேலாக இந்த வழக்கில் வந்து குறைந்தது 6வது நீதிபதி தற்பொழுது தீர்ப்பு வழங்கினார். கடந்த 6 ஆண்டுகளாக மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் அந்த CBI தொடர்ந்த வழக்கை விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த வழக்கில் வந்து இந்த CBI வழக்கை விசாரித்த SP சுக்லா என்பவர் வந்து 2027 பக்க குற்றப்பத்திரிகையை வந்து கடந்த செப்டம்பர் மாதம் தாக்கல் செய்திருந்தார். அதற்கு பிறகு 2022ஆம் ஆண்டு 350 பக்க உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் கடந்த 2 ஆண்டுகள் நடைபெற்று வந்தது. அதற்கு பிறகு CBI தொடர்ந்து நடத்தி வந்த நிலையில் இன்று வந்து அந்த வழக்கு விசாரணை நிறைவு பெற்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 30ஆம் தேதி அந்த ஒவ்வொரு நபர்களுக்கும் எவ்வளவு தண்டனை வழங்கப்படும் என்று தெரிய வரும். மோனிஷா, கருணாகரன், குற்றவாளிகள் தரப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யறதுக்கு வாய்ப்பு ஏதேனும் இருக்கிறதா? அதாவது வந்து குற்றவாளிகள், அந்த குற்றவாளிகள் 9 பேரும் வந்து தண்டனை விவரம் கிடைத்த உடன் வந்து அவர்கள் வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்வார்கள். இதில் வந்து இரட்டை கொலை வழக்கு என்பதால் வந்து ஒரு கொலை வழக்கில் அவர்கள் வந்து விடுதலை பெற்றாலும் மற்றொரு கொலை வழக்கில் அது வந்து அந்த வழக்கிலும் விடுதலை செய்ய வேண்டும். மேலும் வந்து இந்த உயர்நீதிமன்றத்தில் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறார்களோ அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது CBIயோ வந்து உச்சநீதிமன்றம் செல்வார்கள். எனவே வந்து இன்னும் அடுத்தடுத்து அந்த நிலைக்கு செல்ல வேண்டிய சூழல் இருப்பதால் இந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டதால் இவர்கள் தொடர்ந்து சிறையிலேயே இருப்பார்கள். உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்து அவர்கள் வந்து ஜாமீன் கோரி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டால் அந்த மேல்முறையீட்டு மனு முடியும் வரை அவர்கள் ஜாமீனில் இருக்கலாம். ஆனால் இதுவரை 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் தற்பொழுது வரை கைது செய்யப்பட்ட 9 காவலர்களுக்கும் ஜாமீன் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காரணம் வந்து இவர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் சாட்சியங்களை அழித்து விடுவார்கள் என்று காரணம் கூறப்பட்டது. ஆனால் எனவே பிணை வழங்காமல், ஜாமீன் வழங்காமல் 6 ஆண்டுகளாக சிறையிலேயே இருந்தனர். தற்பொழுது தண்டனை உறுதி செய்யப்பட்டதால் இவர்கள் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்து ஜாமீன் கோருவார்கள். அது உயர்நீதிமன்றம் வழங்குமா வழங்காது என்று நமக்கு தெரிய வாய்ப்பில்லை. எனவே வந்து வருகிற 30ஆம் தேதி இந்த தண்டனை விவரம் அறிவிக்கப்படும். மோனிஷா, விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கருணாகரன்.